அந்த மன்னாவை அவர்கள் என்ன செய்தார்கள்? புசித்தார்கள். பரலோகத்தில் இருந்து அந்த மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. காலையிலே பனியோடு சேர்ந்து அது கீழே விழுந்துவிடும். கொத்தமல்லி போன்ற ஒரு வெண்மையான ஒரு பொருள். அது மிகவும் ருசியாக இருந்தது. அதை எடுத்து அவர்கள் வேக வைத்து சாப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி சாப்பிடும்போது ஆண்டவர் இந்த சரித்திரம் 16ஆம் அதிகாரத்தில் ரொம்ப விளக்கமாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகவும் 16:22 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 தனியாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர்கள் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாள். நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வேக வைக்க வேண்டியதை வேவித்து, மீதியாய் இருக்கிறதை நாளைக்கு மட்டும் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்பதை ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். 26வது வசனத்தில் வாசிக்கிறேன். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது. 7ஆம் நாள் அப்படி என்று ஆண்டவர் அங்கே சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ண போது ஆண்டவர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி விசேஷமாக அந்த ஜனங்களுக்கு போதித்தார், காட்டினார், சுட்டி காட்டினார். இன்றைக்கு சில பேருக்கு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம் என்றால், இப்பொழுது இருக்கிற அந்த சனிக்கிழமை ஆதியில இருந்த சனிக்கிழமை தானா, அல்லது இடையில பலவிதமான மாற்றங்கள் வந்து விட்டதா? அந்த யோசுவாவினுடைய காலத்திலே ஒரு நாள் முழுவதும் சூரியன் நின்றதே, அது எப்படி அட்ஜஸ்ட் ஆச்சு என்றெல்லாம் அநேக விதமான கேள்விகளை கேட்கிறார்கள். யோசுவாவின் காலத்திலே ஒரு நாள் முழுவதும் சூரியன் நின்றது. எசேக்கியேல் ராஜாவுக்காக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த சூரியனுடைய பாகை 10 பாகை பின்னிட்டு சென்றது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு நாள் முழுவதும் ஏறக்குறைய ஒரு நாள் பின்னிட்டு போய்விட்டது. ஆகவே யோசுவாவின் காலத்திலே ஒரு நாள் நின்றது, இங்கே ஒரு நாள் பின்னிட்டு போயிட்டு அதுக்கு சரியாயிட்டு. இது விஞ்ஞானத்தினுடைய விளக்கம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விளக்கம் என்ன? ஆண்டவர் அந்த பரிசுத்த நாளை எது என்று 40 வருஷ காலமாக அந்த யூதருக்கு காட்டினார். அப்போ அந்த யூதர்கள் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த கேலண்டர் மாறலை, ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிறது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே அந்த 1500 வருஷத்துக்கு முன்னால் இருந்து, மோசேயின் காலத்திலிருந்து இந்த கேலண்டர் நமக்கு ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் 3 அற்புதங்களை செய்தார். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எது என்பதை காண்பிப்பதற்கு 3 அற்புதங்களை செய்தார். ஒன்று, மற்ற நாளெல்லாம் அவர்களுக்கு மன்னா விழுந்த போது 1 ஓமர் ஆளுக்கு சேர்த்தார்கள், ஓரளவு தான். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை, இந்த பரிசுத்த நாளுக்கு முந்தின கிழமை, அவர்களுக்கு 2 தனியாக அந்த மன்னா பெய்தது. அவர்கள் 2 ஓமர் எடுத்துக்கொள்ள சொல்லி சொன்னார். ஏனென்றால் ஒன்று. ஆகவே மற்ற நாளெல்லாம் பெய்கிற மன்னாவை விட வெள்ளிக்கிழமை 2 தனியாக பெய்தது. அது ஒரு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம். சரி, 2வது அற்புதம் என்னவென்றால், மற்ற நாட்களிலே மன்னா ஒவ்வொரு நாளும் விழும். ஆனால் அந்த 7ஆம் நாளிலே மன்னா விழாது. 7ஆம் நாளிலே மன்னா இருக்காது. ஆகவே அது 2வது அற்புதம். வானத்தை ஆண்டவர் அடைத்து விட்டார். மன்னா அன்றைக்கு கிடையாது, மற்ற எல்லா நாட்களிலும் விழும், அன்றைக்கு விழாது. அது 2வது அற்புதம். 3வது அற்புதம் என்ன? மற்ற நாட்களிலே உதாரணமாக புதன்கிழமை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துவிட்டு அதை வைத்திருந்தால் வியாழக்கிழமை அது புழுத்து கெட்டுவிடும், நாறிவிடும். ஆனால் இந்த 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 2 மடங்கு, ஏன்னா சனிக்கிழமை விழாது, அதனால 2 மடங்கு எடுத்துவிட்டு அதை சனிக்கிழமைக்கு வைத்திருக்கும் போது அது நன்றாக சுத்தமாக இருக்கும், அது கெட்டு போகாது. உங்களுக்கு புரியுதுங்களா? கெடாமல் கர்த்தருடைய கரம் காப்பாற்றிட்டு. அப்படி 3 அற்புதங்களை ஒவ்வொரு ஓய்வு நாளிலையும் செய்து 40 வருஷங்கள் 2146 சபத் இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்து இதுதான் ஓய்வு நாள் என்பதை காட்டினார். அது மாத்திரமல்ல, அந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிப்பது என்பதையும் அவர்கள் காட்டினார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே திட்டவட்டமாக அதில் இருந்து அந்த பரிசுத்த ஓய்வு நாளை தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஒழுங்காக கை கொண்டார்கள். கற்பனையை கொடுக்கும்போது ஆண்டவர் 4வது கற்பனையாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாக என்று ஆண்டவர் அந்த கற்பனையை கொடுத்தார். அந்த கற்பனையை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த கற்பனையுடைய ஆசீர்வாதத்தையும் ஏராளமாக சொல்லி போனார். ஏசாயா 56, ஏசாயா 58 இதையெல்லாம் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்துவிட்டு அந்த கற்பனையை மீறினால் அதற்குள்ள தண்டனை என்ன என்பதையும் ஆண்டவர் விசேஷமாக அந்த மக்களுக்கு சொல்லி போனார்.
உதாரணமாக நான் வாசிக்கிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 17:27 நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள் எடுத்து வராதிருக்கும்படிக்கும் என் சொல்லை கேளாமல் போவீர்களானால் நான் அதன் வாசல்களில் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சித்தும் அவிந்து போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் மீறினால் நீங்கள் நினைக்கிற அந்த எருசலேம் பட்டணம், விசேஷமாக நினைக்கிற எருசலேம் பட்டணம், அதிக மதிப்போடு நினைக்கிற எருசலேம் பட்டணம், உங்களுடைய தலைநகரம் தீ கொளுத்துவேன். அது என்ன செய்யும் என்றால் அது அழிந்து போகும் என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கடி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொன்னால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதீங்க, அதை பரிசுத்தமாக உங்களுக்கு கொடுத்தேன், ஆனால் நீங்களோ அதை பரிசுத்த குலைச்சலாக ஆக்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நேற்று நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே இவளை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த பரிசுத்த ஓய்வு நாள் அடையாளமாக இருக்கும் என்று சொன்னார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம், நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களை அவர்கள் கட்டளையிட்டேன். இந்த திருமறையில நீங்கள் வாசித்து பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் சிலுவை அல்ல. திருமறையில சொல்லுகிற ஒரே ஒரு அடையாளம், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அடையாளம் ஓய்வு நாள் தான் என்று திரும்ப திரும்ப ஆண்டவர் அங்கே பேசுகிறார். 20வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். மறுபடியும் 20வது வசனம், என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றே. திருமறை ஏராளமாக பேசுகிறது, எழுதி கொள்ளுங்கள். யாத்திரையாக 31:13, யாத்திரையாக 31:17. அடையாளம் அடையாளம் என்று ஆண்டவர் சொல்கிறார். கடவுளுக்கு நமக்கும் அடையாளம் இந்த ஓய்வு நாள். எனத்திற்கு அடையாளம் 2 காரியத்திற்காக. ஆண்டவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் என்பதற்கும், ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக வந்தார், அவர் ரட்சகர் என்பதற்கும், நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று நீங்கள் அறியபடி. பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் 7ஆம் நாளோ பரிசுத்த ஓய்வு நாள், ஏனெனில் கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினார். அவர் சிருஷ்டிகர்த்தா என்பதற்கும் அந்த 7வது நாள் அடையாளம். அந்த அவர் நம்மை ரட்சிக்கிறார் என்பதற்கும் அந்த 7வது நாள் அடையாளம். புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைக்கிற அதே சக்தியினால்தான் இந்த பாவியாகி என்னை புதிய மனுஷனாக முடியும். The same power with which he creates the whole universe is required to make you a clean and perfect and pure man. நம்மை புதிய மனிதனாக ஆக்குவதற்கு அந்த வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, எப்படிப்பட்ட வல்லமை வேண்டும்? புதிய வானத்தையும் புதியவையும் சிருஷ்டிக்கிறாரே அதே வல்லமை வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ரட்சிக்கிறதற்கும் அடையாளமாக வைத்தார், பரிசுத்தமடை ரட்சிப்புக்கு அடையாளமாக வைத்தார். ஆகவே அந்த ஓய்வு நாளை நாம் கை கொள்ளாத போது ஆண்டவர் இல்லை, சிருஷ்டிகர்த்தா இல்லை என்று ஒதுக்கி விடுகிறோம், ஆண்டவர் ரட்சகர் இல்லை என்று ஒதுக்கி விடுகிறோம். பரிதாபம் இது. கிறிஸ்தவர்களாகி நாம் அந்த பரிசுத்த நாளை கை கொள்ளாத போது 2 காரியங்களை செய்கிறோம். ஒன்று, அவர் ஆண்டவர் இல்லை என்று ஒதுக்கி விடுகிறோம், அவர் ரட்சகர் இல்லை என்று ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் வாயில ரட்சகர் ஆண்டவர்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மக்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்களுடைய உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வாய் ரிலிஜன் இஸ் a mouth religion, இஸ் a lips religion, பட் இன் அவர் லைஃப்ஸ் there is no religion. இல்லையா? உதட்டில் மாத்திரம், வாயில மாத்திரம், நம்முடைய உள்ளத்தில் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி அந்த பரிசுத்த நாளை நாம் கை கொள்ளாவிட்டால் அவர் ஆண்டவர் இல்லை என்று மறுத்து விடுகிறோம், அவர் ரட்சகர் இல்லை என்று மறுத்து விடுகிறோம். அந்த 7ஆம் நாள் ஏன் 7ஆம் நாள் என்றால், கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஆகையால் 7ஆம் நாளை நாங்கள் கை கொள்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களை படைத்த தேவன் என்று அந்த பரிசுத்த நாள் சுட்டி காட்டுகிறது. இவர் உண்மையான தெய்வம் என்று சுட்டி காட்டுகிறது. அது சாத்தானுக்கு பிடிக்கல, அதை வெட்டணும், அதை அழிச்சிடணும், அப்பதானே நான் கடவுளாக முடியும். அதனால இன்னைக்கு உலகத்தில் அதை அழிக்க பார்க்கிறான். புரியுதுங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாமும் அதை அழிக்க பார்க்கும்போது நாமும் சாத்தானோட பங்காளிகளாக மாறுகிறோம் என்று திருமறை நமக்கு விசேஷ விதமாக அங்கே சொல்லுகிறது. ஆகவே திருமறையிலே நீங்கள் வாசித்து கொண்டே வந்தால் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி வேதம் விவரமாக பேசுகிறது. இன்னும் நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த ஜனங்கள் எவ்வளவுதான் புத்தி கேட்டாலும் அந்த பரிசுத்த நாளை அவர்கள் மீறினார்கள். அப்படி மீறும்போது ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், என்ன சொல்கிறார் கவனியுங்கள். நெகேமியாவினுடைய புத்தகம் 9வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 26, 29, 26, 29 வாசிக்கிறேன். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாக கலகம் பண்ணி
உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கழிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தீர். பார்த்தீங்களா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி அந்நியர்களிடத்திலே ஆண்டவர் விற்று போட்டார். காரணம், ஆண்டவருடைய கற்பனைகளை அவர்கள் கை கொள்ளாதனாலே விற்று போட்டார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதில் விசேஷமாக எந்த கற்பனைகளை அவர் கை கொள்ளவில்லை என்பதை குறித்து 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 622வது பக்கம், நெகேமியா 13ஆம் அதிகாரம். நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர். ஆகவே அவர் சொல்லுகிறார் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது இந்த பொல்லாத செய்கை என்ன? பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதுனால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரகத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஓய்வு நாளை மீறினபடினாலே அவர்கள் அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவர் வித்து போட்டார். அவர்கள் மற்ற ஜாதிகளுக்கு அடிமையானார்கள். அந்த ஜனங்களுடைய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் காரணம் அந்த பரிசுத்த நாளை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் என்று வேதம் வெகு திட்டவட்டமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அது பேசுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இவைகளெல்லாம் என்ன சொல்லுகிறது? அந்த பரிசுத்த ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மாறவே இல்லை. சரி, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் சீக்கிரமாக வருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்த போது என்ன செய்தார்? பரிசுத்த ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்திற்கு சென்று அவர் ஓய்வு நாளை கை கொண்டார் என்று திருமறையில் ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்படியானால் கர்த்தருடைய வழக்கம் என்ன? அவர் ஓய்வு நாளிலே நிறைய வசனம் இருக்கிறது. நீங்கள் வாசிக்க அந்த புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும் போது, மத்தேயு, மார்க், லூக்கா என்ற அந்த புத்தகங்களை வாசிக்கும் போது ஏராளமான இடங்களிலே அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாளிலே அவர் ஆலயத்திற்கு சென்று அவர் படித்தார், வேதத்தை படித்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 6ஆம் அதிகாரம், மார்க் 6:2 வாசிக்கிறேன். ஓய்வு நாள் ஆன போது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்பட்டிருக்கு. அவருக்கு இங்கே இருந்து வந்தது, இவன் கையில் இப்படிப்பட்ட பலத்த செய்திகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது, இவன் தச்சன் அல்லவா என்று மற்றவர் சொல்கிறார்கள். திருமறையிலே வேதவசனங்கள் அநேக இடங்களிலே ஆண்டவர் ஓய்வு நாளில் தேவாலயத்து சென்றதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது லூக்கா கன்க்ளூஷனாக, அதை முடிவாக என்ன எழுதுகிறார்? தம் வழக்கத்தின்படியே என்று எழுதுகிறார். இட் இஸ் இஸ் ஹேபிட். ஆகவே ஒரு வழக்கம் என்று சொன்னார், அவர் எப்பொழுதுமே செய்கிற ஒரு காரியத்தை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் ஓய்வு நாளில் ஏராளமான அற்புதங்களை செய்தார். அதை யூதர்கள் விரும்பலை. ஏனென்றால் ஓய்வு நாளில் எதையும் செய்யக்கூடாது என்று, ஒன்றும் வேலை செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆகவே அவர் இந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்த போது யூத ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் போராட்டம் நடந்தது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்க் எழுதின சுவிசேஷம் உதாரணமாக, மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். போராட்டம். நீ வியாதியை சுகப்படுத்தினது தப்பு, ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கற்பனை என்ன? கற்பனையில யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று அங்கே இருக்கிறது. சரி, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்றால் என்ன? வேதத்துக்கு விளக்கம் அநேக இடங்களில் இருக்குது. அதனுடைய விளக்கத்தை எங்கு நாம் வாசிக்கிறோம்? யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று கற்பனையில் இருக்கிறது. அப்படியானால் யாதொரு வேலையும் என்றால் என்ன? உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையான நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அப்படியானால் யாதொரு வேலையும் செய்யாதே என்பதற்கு விளக்கம் என்ன? உன் சொந்த பேச்சை பேசாதே, உன் சொந்த நடைகளை நடக்காதே, உன் சொந்த வேலைகளை செய்யாதே. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் கர்த்தருடைய வேலை செய்யவும், ஜீவனை காப்புகிற வேலை, ஆண்டவர் மக்களுக்கு நன்மை செய்கிற வேலை, இவைகளை செய்யலாம் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், இதை நான் சொல்ல மறந்துவிட்டேன், இவர்கள் பல நாடுகளிலே யூதர்கள் இந்த ஓய்வு நாளை மீறினாலே விற்கப்பட்டு போனார்கள். அப்படி விற்கப்பட்டு போன பிற்பாடு பாபிலோனிலே போய் 70 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்து
அந்த 70 வருஷம் முடிந்து எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வந்து எருசலேமை கட்டி வாழ்ந்த போது இந்த ஓய்வு நாளை மீறுகிறதுனால் தானே நாம் இந்த பாடலாம் படுகிறோம் என்று சொல்லி அந்த ஓய்வு நாளை இனிமேல் மீறவே கூடாது என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு அந்த ஓய்வு நாள் கற்பனை மீறாதபடி அநேக விதமான சட்டங்களை கொண்டு வந்தார்கள்.